This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students, homemakers and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple tax, no selling or no referral. Have a Facebook, Instagram or YouTube account. You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தண்ணீர் தேசம் பகுதி 2. மருத்துவமனை. குடல் குடையும் மருந்து வாசம், துடைத்து வைத்த சோகம். வெள்ளை வெள்ளையாய் அவசரங்கள். ஆங்கிலத்தில் அகவும் அழகு மயில்கள். அறை எண் 303. மேகத்தில் நெய்தெடுத்த மெல்லிய போர்வையின் கீழே சோர்ந்து கிடந்தது சுடிதார் ரோஜா. அவள் கண்கள் செயற்கை உறக்க சிறையில் இருந்தன. பாரிஜாத பூவில் பட்டாம்பூச்சி உட்காருவது போல் படுக்கையில் பைய அமர்ந்து அன்பு மகள் நெற்றி தொட்டார் அகத்தியர். மாலை நேரத்து வெயிலாய் அது சூடு குறைந்து சுட்டது. உடம்பில் இப்போது உப்பு நீர் இல்லை. சுவாசப்பை சுத்தம். நுரையீரல் தரைவரை பிராணவாயு பிரயாணம். ஓய்வுதான் தேவை. உறங்க விடுங்கள். செவிலியின் வெள்ளை அறிக்கை அவரை வெளியேற்றியது. அறைக்கு வெளியே தூரத்தில் தெரிந்த துண்டு வானத்தையே பார்த்து சலித்த கலைவண்ணன் தன் பக்கத்தில் இருந்த பூந்தொட்டியில் தன் இதயம் போல் துடிதுடிக்கும் இலைகளுக்கு தாவினார். சிகரெட் புகை சிந்தனை கலைத்தது. புகைக்கு பின்னே அகத்தியர் தோன்றினார். நல்ல உயரம், நாகரிக தோற்றம். 40களின் நட்சத்திரமாய் தொடங்கிய வழுகை 50களில் முழுமதியாய் முற்றுகையிட்டிருந்தது. தடித்த கண்ணாடி. தங்க பிரேமுக்காக மன்னிக்கலாம். பெரும் தொழிலதிபர். நாடாளுமன்றத்தில் வரிபாக்கி பட்டியலில் வந்து போகிறவர். கலைவண்ணனுக்கு அவரிடம் பிடித்தது அவர் பெண், பிடிக்காதது அவர் பிடிக்கும் சிகரெட். தமிழை இன்னும் கொஞ்சம் மென்மையாக கையாண்டிருக்கலாம் என்றார் அகத்தியர் புகழ் சூழ. இப்படி நீரச்சம் கொண்டவள் என்று நினைக்கவில்லை நான். கனவுகள் நிஜங்களாகவும் நிஜங்கள் கனவுகளாகவும் தோன்றும் அந்த பள்ளி வயதில் கொடைக்கானல் ஏரியில் பள்ளி தோழிகளோடு இவள் படகில் போனாள். அது கவிழ்ந்தது. மீட்கப்பட்டவள் இவள் மட்டும்தான். சில நாட்களில் ஏரி எங்கும் சீருடை பிணங்கள் மிதந்தன. அன்று கொண்ட நீரச்சம் இன்றும் தீரவில்லை. நீரச்சம் நிரந்தர அச்சம் அல்ல. நிச்சயம் களையலாம். இல்லை என்றால் அந்த பயம் உடலையும் மனதையும் உள்ளிருந்தே தின்றுவிடும். இந்த தண்ணீர் பயத்தை தவிர்த்தாக வேண்டும். கவனம். தூசி எடுக்கும் அவசரத்தில் கருமணியே தூர்ந்து விடக்கூடாது. எனக்கு அவள் ஒரே பெண். இதுதான் அடிக்கடி கேட்கும் அப்பா மொழி. ஒரே பெண் என்றால் 100% அன்பா? 2 பெண்கள் என்றால் ஆளுக்கு 50% அன்பா? 4 பெண்கள் என்றால் இதயத்தை 4ஆக்கி 25%? ஒரே பெண் என்றால் உயிர் பாசம் வருமா? இன்னொரு பெண் இருந்தால் இவள் இறந்து போக சம்மதமா? உங்கள் ஆண்மை கலந்த அறிவுதான் என் மகளை தலை சாய வைத்தது, என்னை தலையாட்ட வைத்தது. ஆனால் தர்க்கம் வேறு, தர்மம் வேறு. சில குணங்களை எதிர்த்திடக்கூடாது, ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயல்புகளை ஏற்றுக்கொள்ளலாம், திரிவுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு நீல விழிகள் பிடிக்கும். ஆனால் தமிழ் ரோஜா விழிகள் கருமை, இருள் உறைந்த கருமை. நிறம் என்பது நிறமைகளின் வேலை. அது இயல்பு, ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நீரச்சம் என்பது திரிவு. அது விழியின் கருமை போல் இயல்பானதல்ல. துணியில் அழுக்கை போல் திரிவானது. மனச்சலவை ஒன்றே மருந்து. சலவை செய்யும் ஆர்வத்தில் சல்லி சல்லியாகி விடக்கூடாது. அவள் மென்மையானவள். அப்பாக்கள் செய்யும் 2ஆம் தவறு இது. மென்மையை நீங்கள் கற்பிக்கிறீர்கள். பெண்களின் செருப்பை கூட மெல்லிய தோளில் வடிவமைக்கிறீர்கள். 16 வயதுக்கு மேலும் பலூன் வாங்கி வருகிறீர்கள். சில்லென்று முளைக்கும் சிறகுகளை கூட வேண்டாத ரோமங்கள் என்று வெட்டி விடுகிறீர்கள்.
அதனால்தான் காற்று கடுமையாக அடித்தாலே பல பெண்களுக்கு ரத்தம் கசிந்து விடுகிறது. ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, என் உயிரின் கடைசி சொட்டு வரை அவள்தான் நிறைந்திருக்கிறாள். என் நீண்ட பயணத்திற்கு தகுதியாக அவளை தயாரிக்க வேண்டும். அவள் உங்களுக்கு தகுதி இல்லாதவளா? அப்படியில்லை. அன்பில், குணத்தில், காதலில் அவள் என்னிலும் மிக்கவள். ஆனால் என் வாழ்க்கைக்கு தயாராய் அவள் இன்னும் பார்க்கப்படவில்லை. என்னுடையது புயல் யாத்திரை. அவள் பூஜை அறை குத்துவிளக்கு. அணைந்து போகாமல் இருப்பது எப்படி என்பதை சுடருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அகத்தியர் பேசவில்லை. தன் மௌனத்தை புகையாய் மொழிபெயர்த்தார். பிறகு வேர்களில் விழாமல் இலைகளை மட்டும் நினைக்கும் சாரலாய் கலைவண்ணன் காது தொடாமல் தனக்கு தானே பேசிக்கொண்டார். நான் தவறான இடத்தில் தலையாட்டி விட்டேனா? காற்றில் கசிந்த வார்த்தை அவன் காதுகளில் விழுந்து விட்டது. சொல்லென்று ஏதோ சுட்டது. பொங்கி வழியாமல் புலனடக்கம் கொண்டான். மோனோலிசாவின் புன்னகை திருடி உதடுகளில் ஒட்டி கொண்டான். மெல்ல மெல்ல சொல்ல வீழ்த்தான். நீங்கள் தலையாட்டியது தப்பானவனுக்கல்ல, சரியானவனுக்குத்தான். எனக்கு கிராமத்து குட்டிச்சுவர் வாழ்க்கையும் தெரியும், நகரத்து நட்டசுவர் வாழ்க்கையும் தெரியும். எனக்கு சோளக்கூழில் மிதக்கும் மிளகாயும் தெரியும், உங்கள் சாராய கிண்ணங்களில் மூழ்கி மிதக்கும் பனிக்கட்டிகளும் தெரியும். எனக்கு மழையில் நனைந்த வைக்கோல் வாசமும் தெரியும், சொட்டுக்கு ரூபாய் 100 தந்தால் மட்டுமே மணக்கும் அரேபிய அத்தரும் தெரியும். செருப்பில்லாத எனது பாதத்தில் காட்டு பாதையில் குத்திய கருவேல முல்லை நகரத்து தார்ச்சாலியில் வந்து தேய்த்தவன் நான். நீங்கள் விதையில்லாத திராட்சைகளை விழுங்கி வளர்ந்தவர்கள். நான் கற்றாழை பழத்தின் அடியில் இருக்கும் நட்சத்திர முள் பார்த்தவன். நான் சென்னை வந்தது என் அறிவுக்கு அங்கீகாரம் தேடி அல்ல, உடல் உழைப்புக்கும் மூளை உழைப்புக்குமான வித்தியாசத்தின் வேர்காண வந்தேன். சென்னை நூலகங்களில் வாடகை தராமல் வசித்தேன். இறைப்பையை பட்டினியிட்டு மூளைக்கு புசித்தேன். சமூக தேடல் கொண்ட பத்திரிகையில் சேர்ந்தேன். ஒரு கல்லூரி விழாவில் உங்கள் மகளை சந்தித்தேன். முதலில் என் உயிர் மலர கண்டேன். மென்மை சிறையை விட்டு அவளை மெல்ல மெல்ல மீட்க நினைக்கிறேன். ஏனென்றால் நான் பயணிப்பது மயிலிறகு பரப்பிய மல்லிகை பாதை அல்ல. நான் சகாராவின் சகோதரன். பகல் சுடும், இரவு குளிரும், இதுதான் என் பயணம். நான் பத்திரிகைக்காரன். பேனாவின் மூடி திறந்தபோதே என் மார்பையும் திறந்து வைத்து கொண்டவன். அவன் பேச பேச துடிக்கும் ரத்தம் துடிக்கிறது என்று அகத்துக்குள் சிரித்த அகத்தியர் அவன் மூச்சு வாங்கவிட்ட இடைவெளியை தனதாக்கி கொண்டார். தமிழை மனம் செய்து கொண்டால் உங்கள் பாலைவனம் கடக்க சொந்த விமானம் ஒன்று தந்துவிட மாட்டேனா? சொந்தத்தில் விமானம் வாங்கலாம், அனுபவம் வாங்க முடியுமா? உங்கள் பணம் எனக்கு குடை வாங்கி தரலாம், மழை வாங்கி தர முடியுமா? உங்கள் பணம் மின்னல், அதிலிருந்து வெளிச்சம் வரலாம். ஆனால் வெளிச்சமெல்லாம் தீபமாகுமா? அகத்தியர் அவன் தோள் தொட்டார். அந்த தொடுதலில் அனுபவம் கனத்தது.